ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro நம்ம இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து OnePlus 7 Pro வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் Quad HD டிஸ்பிளேவோட வந்து தராங்க வித் Fuel AMOLED டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே இது ஒரு ஆப்ஷன் இருக்குது AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அதோட ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 SoC ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸரு Snapdragon தரப்புலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன் ப்ளஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6GB கொடுத்துருக்காங்க. 6GB ரேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் தான். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர். வித் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க வித் 30V சூப்பர் சார்ஜரோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேறு லெவலு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டான மொபைல்னே சொல்லலாம் ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து வந்து 7 Pro வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்குது. என்னென்ன கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா, வைட் ஆங்கிள் கேமரா. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி தான், வேறு லெவலில் இருக்குது கேமராலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 16 MP வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 MP தர மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP வந்து வைட் ஆங்கிளுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 MP வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பர் செல்ஃபி கேமரா. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பட் ஆனால் என்னன்னா பின்னாடி கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 24 30 கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க ஏன் 60 கொடுத்தா தெரில. பட் ஆனால் அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. 16 MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டில் கிடச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத. வாங்க வேண்டாம், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சது அதுக்கப்புறம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ஹார்ட்ஸ் டிஸ்பிளே வந்து வருது. அது இல்லாமல் ஆக்சிஜன் ஓஎஸ் அந்த ஓஎஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சூப்பர்பான ஒரு ஆப்ஷனு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓஎஸில். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸோட ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம்ஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த கேமரா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 9 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்றா சொல்லுவேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், ரைட், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்த மொபைலுக்கு ரேட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 16 கொடுத்து 50,000 இவர் 16 கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் கொடுத்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போலாம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது இந்த மொபைலில். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைப் சிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கு போட்டுக்கணும். அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் வந்து ஏன்னா இன்டர்னெட்டில் ஆல்ரெடி 128 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக அவங்க தர கிடையாது. அதாவது எஸ்டி கார்டு ஸ்லாட்டே கிடையாது இதில். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிலேருந்து யூஎஸ்பி 3.0 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாஸ்க் கூட தரலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தான் வாங்கி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் திங் கிடையாது. ஏன்னா இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறோம். எல்லாமே நமக்கு அப்போயே கிடைச்சதுனா பரவாயில்ல. இதுக்கு ஹெட்செட்டுக்கு தனியாக நம்ம தனியாக ஜாக் போய் வெளியே வாங்கணும். பட் ஆனால் அது ஒரிஜினலாக நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது இவங்க ஏன் வைக்கலைங்கிறது தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நிறையா பக்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4000 தான் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ ஹெவியான ப்ராசர் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப கன்சியூம் பண்ணுது. மேபி ஃபியூச்சரில் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அளவுக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட இந்த மொபைலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 19.5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 3120 1440 பிக்சல் கொடுத்தது வந்து நல்ல ஆப்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது.
பாவம் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 எம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சில இதில் பார்த்தீங்கன்னா 6 எம்பி சொல்லுது. பட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னு சொல்லுவேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 206 கிராம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா மொபைல் 160, 170 தான் எனக்கு பார்த்தா அசால்ட்டாக 206 போயிட்டாங்க. ஏன் கருத்து இல்லை. பட் ஆனால் அவ்வளோக்கா பெருசாக வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 தான். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்யூர்டா இருக்கு. 3D கார்னிங் கொரில்லா கிளாஸ். லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கு. டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி மல்டி டச் கொடுத்தாங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 516 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட்டான சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிக்சல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடுறீங்க இல்லை படம் பார்க்குறீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஹெச்டிஆர் இருக்குது, ஸ்க்ரீன் ஃபிளாஷ் இருக்குது, ஃபேஸ் டச்சிங் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் கனெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ப்ளூடூத் டிவைஸ் அண்ட் ஹெட்ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன். இது வந்து நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆக்டோ கோர்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 640 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபில்லான மொபைல். பட் ஆனால் கேமரா மட்டும் ஓரளவுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இது அடிச்சுக்கிறது கண்டிப்பாக எந்த மொபைல் கிடையாது. ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுங்க. ஆனால் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது டிஸ்லைக் வேணாம், கமெண்ட் பண்ணுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.